அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம், என்னடா பையன் வித்தியாசமான ஆங்கிள்லாம் வித்தியாசமாலாம் சம்பவம் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த நினைக்கிற கான்செப்ட் உண்மை தான். ஏன் அப்படின்னா சின்னதாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி ஊப்பிடுறேன். எனிவேஸ் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். சம்பவம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மாம்ஸ் வீட்டில் இஃப்தார். சரி, ஓகே, அந்த இஃப்தாரை ரெடி பண்ணலாம். இஃப்தார் ரெடி பண்ணலாம் வருது. ஆக்சுவலி இஃப்தாருக்காக ஒரு 2 பேரை பிக்கப் பண்ணோம் மனாமலை இருந்து. சரி சொல்லிட்டு அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் வீடியோஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, ஓகே, இப்போது வரைக்கும் நல்லா தான் இருக்குன்னு நம்புகிறேன். பார்ப்போம், இந்த கான்செப்ட் செட் ஆகிட்டு அப்படின்னா ஸோ இதே மாதிரி ஆஃபீஸ் கிளம்புறப்ப, ஆஃபீஸ் ரிட்டன் வர்றப்ப, இல்லைனா வேறு எங்கேயா போகிறப்ப ஜஸ்ட் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் செட் பண்ணி மீன்ஸ் இதே மாதிரி வீடியோஸ் எடுப்பேன் நம்புகிறேன். எனிவேஸ் மக்களே, பார்ப்போம், பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிட்டுக்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். சிட்டுக்குன்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஏரியா பக்கம் தலைவர் நேரத்தையே கூப்பிட்டாப்புல, எங்கடா இருக்க வாடா அப்படின்னு. ஸோ நான் தான் தலைவர்கிட்ட, நான் இப்போ கிளம்பிட தலைவரை, என்ன இப்போ வந்துடும் அப்படின்னு சொன்னேன். பட் இப்போ ஏரியா பக்கம் வந்துட்டு எனக்கு பார்க்கிங் கிடைக்கல. பார்க்கிங் கிடைக்காம சுற்றிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கிங் கிடக்குனா வண்டியை செட் பண்ணிட்டு நேரம் தலைவர் வீட்டுக்கு போயிடுவேன். தலைவர் ஸ்பெஷலாக ஏதோ பண்ணுறாப்புல, அதான் தலைவர் வீடியோ எடுத்து ஏரியா பக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காப்புல. சரி, ஓகே, நானும் ஏரியா பக்கம் வந்துட்டேன். பார்க்கிங் கிடக்குனா வண்டியை ஒதுக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே ஜூட்டு விட்டுட்டு வீடியோஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனிவேஸ் பார்ப்போம் மக்களே, பார்த்துட்டு என்ன அது நான் 2வது அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் மக்களே, ஸ்டே டியூன். வெற்றிகரமாக தலைவன் வீட்டை ரீச் பண்ணிட்டு அங்கே பார்த்தா அப்போ தான் தலைவர் கிண்ணத்தப்பத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அடுப்பில் செட் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் செட் பண்ணி வச்சதை ஒரு கிளிப்பிங்ஸ் போட்டு அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வந்தோன்னா குனாஃபா. இன்னைக்கு அதிரடியான அசத்தல் டிஷ்ஷெல்லாம் தலைவர் ட்ரை பண்ணி சிட்டுக்காக செட் பண்ணி எடுத்துட்டார். அங்கேருந்து குனாஃபா செட் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே போய்ட்டுருந்து. அதுக்கப்புறம் அது ப்ரிப்பரேஷனை இப்போ ரெடி பண்ணிட்டு அடுப்பில் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவுண்டவுனை தட்டி விட்டு ஆக்சுவலி கிண்ணத்தப்பை இத்தனை மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ கவுண்டவுன் போக அதுக்கப்புறமா கிண்ணத்தப்பத்தை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி வர மாதிரி வெறி அந்த அளவுக்கு அருமையாக வந்துருந்து. சரின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு சாப்பிட்டுன்னு ஒரு ஃபோர்க் எடுத்து குத்தி பார்த்தோம். காரியமாக இருந்து ஆக்சுவலி டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருந்து. அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே நம்ம குனாஃபாயை அந்தர்பல்ட்டி அடிக்கிற மாதிரி அப்படி ஒரு புரட்டு இப்படி ஒரு புரட்டு பட்டிட்டு அடுத்து திரும்பவும் அடுப்பில் ஏற்றிட்டோம். ஸோ அது கொஞ்சம் செட் ஆகி வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் நீட்டாக செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மாம்ஸ் வீட்டில் அவங்க எல்லோரும் இறக்கி விட்டு எனக்கு நெக்ஸ்ட் வேலை சின்ன பர்ச்சேஸ் இருந்து ஸோ நேராக போய் அதையும் முடிச்சுட்டு அங்கேருந்து நான் இஃப்தாருக்கு என்ன மேட்டர்னு நினைக்கிறீங்க? ஒரு சைடில் நம்ம நண்பன் அதிரடியான டிஷ்ஷு, மாமி வீட்டுக்கு போனால் மாமி வேறு லெவலில் டிஷ்ஷு, கூடவே நம்ம டெசர்ட்டும் கூட. அதுக்கப்புறம் மாமி வீட்டில் குட்டியாக ஒரு ஸ்லீப்பாக போட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேக்கை தூக்கிட்டு யாரோ தான் போனேன், வேறு ஒன்றும் இல்லை. தென் நைட்டு வந்து டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பசங்க எல்லோரும் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அப்படியே ஒரு சாய் அடிச்சுட்டு டேயாக முடிச்சிட்டேன்.